ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை என்று சொல்லி, கண்காணியானவன் எப்படிப்பட்ட தகுதி உடையவனாக இருந்து ஊழியத்தை செய்ய வேண்டும், உதவிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு தகுதி உடையவர்களாக இருந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எபேசு சபையின் பொறுப்பில் இருந்த தீமோத்தேயுவுக்கு இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தொடக்க கால சபைகளிலே சபை பொறுப்புகளை பற்றிய ஒரு அருமையான தெளிவு காணப்பட்டது. சபை ஒரு உயிருள்ள ஒரு சபையாக இருந்தது. ஆனால் காலத்தின் போக்கில் உலகியல் அமைப்பாக, அதாவது ஒரு சங்கமாக அது மாறிவிட்டது என்றே சொல்ல முடியும். அது மாற்றமடைந்து விட்டது. சபை ஒரு சங்கம் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு சபையாகத்தான் நாம் கருத வேண்டும். சில அந்த சொற்கள் பற்றிய விளக்கங்கள், அதாவது சபையில் காணப்படுகிற பொறுப்புகளை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கென்று நாம் பிரகாசிக்க முடியும். இன்றைக்கு குருக்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். தமிழிலே அதை ஆசாரியர்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ப்ரீஸ்ட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். இது மறுபடி பிறந்த ஒரு பிறப்பின் வழியாக கிடைக்கின்ற ஒரு பதவி, எங்கேயோ போய் படித்து பட்டம் பெறுகின்ற பதவி அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தினால இது நமக்கு சொந்தமான ஒரு பதவியாக இருக்கிறது. நமது பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து அவர் அங்கே ஆரோனின் ஊழியத்தை மாற்றி ஒரு யூத பரம்பரையில் வந்த இயேசு கிறிஸ்து மெல்கிசெதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியனாக மாற்றப்பட்டபடியினாலே அவர் நம்மை அவருடைய மரணத்திற்கு பின்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிவிட்டபடியினாலே தான் நாம் 1 பேதுரு 2:5 நாம் ஆசாரியர்களாக நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். நம்மையும் வேதம் ப்ரீஸ்ட் என்று சொல்லியே அழைக்கிறது. அதற்கு என்ன காரியம்? அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் அங்கே செலுத்தப்பட்ட பலிகளினுடைய இரத்தத்தை அவர்கள் கைகளிலே ஏந்தி தங்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் அவர்கள் பாவ நிவிர்த்தி வேண்டுதல்களை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு பலி ஒரு முழுமையான பரிபூரணமான ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது. ஆகவே நமக்கு அப்போ என்ன வேலை? நம்மை குருக்களாக ஆசாரியர்களாக ப்ரீஸ்டாக அழைத்திருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைப் போல பலி செலுத்துவராக நம்ம இருக்க வேண்டியதில்லை. கிறிஸ்துவின் பலியால் அவரண்டை சேர்ந்தவர்கள் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து, ஆண்டவரே, எனக்கு என்னுடைய பாவங்களுக்காக நீரே பரிபூரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீரே என்று சொல்லி ஒரு நன்றி அறிதலோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் அவரண்டை சேருகிறவர்களாக காணப்பட வேண்டும். 2வது, நமது சரீரங்களை தேவனுக்கு உகந்த பலியாக நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஆசாரியர்களாக ராஜாக்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமே. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம், நாம் ஆசாரியர்கள் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ரோமர் 12:1 நமது சரீரங்களை தேவனுக்கு உகந்த ஒரு பலியாக காணிக்கையாக அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 3வது, எபிரேயர் 13:15 சொல்லப்பட்டபடி உதடுகளின் பலியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்துகிறவர்களாக நாம் ஆசாரியர்களாக இருக்கிற நாம் செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து நமது காணிக்கைகளை ஆண்டவர் சுகந்த வாசனையான பலியாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்றுதான் பிலிப்பியர் 4:16 நீங்கள் கொடுத்த அந்த காணிக்கையை ஆண்டவர் சுகந்த வாசனையான பலியாக எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறாரே. ஆகவே நம்முடைய காணிக்கைகளை கொடுத்து நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறவர்களாக நாம் ஒரு நல்ல ஆசாரியர்களாக இருக்க முடியும். அதனைத் தொடர்ந்து நன்மையும் தான தர்மமுமான பலிகளை படைக்கிறவர்களாக எபிரேயர் 13:16 தான தர்மங்கள் செய்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக ஒரு நல்ல ஆசாரிய ஊழியத்தை பெற்றவர்களாக ராஜாக்கள் என்று அழைத்தால் நாம் பெருமை கொள்ளுகிறோமே, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறபடினாலே கிறிஸ்துவின் பலியினால் உம்மண்டை நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் சரீரங்களை உகந்த காணிக்கையான பலியாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகின்றோம். காணிக்கை
காணிக்கைகளாகிய சுகந்த வாசனையான பலிகளை கொடுக்கின்றோம், நன்மையும் தான தர்மமுமான பலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம் என்று சொல்லி நாம் செய்ய வேண்டும். இந்த ஆசாரியத்துவம் ஆரோனின் ஆசாரியத்துவத்தினுடைய தொடர்ச்சி அல்ல. ஆரோனின் ஆசாரியத்துவம் இஸ்ரவேலருக்காக குறிப்பிட்ட காலம் வரைத்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. நம்முடைய ஆசாரியத்துவம் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி கிறிஸ்துவினால இது நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நமக்காக பலியான கிறிஸ்துவை நினைவு கூறுவதோடு கூட உத்தமமாக சேமிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். இது சபையில் காணப்படக்கூடிய ஒரு முதல் பதவி. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார். அடுத்தபடியாக பிஷப்புகள், மூப்பர்கள், கண்காணிகள், மேய்ப்பர்கள் இவர்கள் எல்லாருமே சபையின் தலைவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். சபையினுடைய அந்த மூப்பர், கண்காணி, மேய்ப்பர், அதாவது ஆங்கிலத்தில் எல்டர் என்று சொல்லுகிறோம், ஓவர்சியர் என்று சொல்லுகிறோம். கண்காணி, மேய்ப்பர் என்றால் பாஸ்டர் என்று சொல்லுகிறோம். ஓவர்சியர் இங்கே அதை தான் சொல்லுகிறார், கண்காணியானவன் என்று சொல்லுகிறார். அதாவது இவை அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ளுகிறதற்கு அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும் நாம் எடுத்து படித்தோம் என்று சொன்னால், ஒரு பொறுப்புடையவரை, ஒரு வேலையை தான் இவர் செய்கிறார், ஆனால் அழைப்பதற்கு பல வகையான பெயர்கள் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. சபையின் மூப்பரை வரவழைத்து என்று தான் அங்கே அப்போஸ்தலர் 20:17 பவுல் அப்போஸ்தலனை குறித்து சொல்லுகிறது. தமது சபையை மேய்ப்பதற்கு மேய்ப்பர்கள் தான் மேய்க்க முடியும். அதே போல கண்காணிகளாக வைத்த அந்த மந்தை முழுவதையும் என்று வசனம் 28 ஒருவருடைய அந்த ஒரு வேலையை குறிப்பதற்குத்தான் இத்தனை வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார். சபையின் மூப்பரை வரவழைத்து, எல்டரை வரவழைத்து, அவர்தான் கண்காணி என்றும் இங்கே சபையை மேய்ப்பதற்கு அவர்தான் மேய்ப்பனாகவும் சொல்லப்படுகிறார். கண்காணியாக வைத்த அவர்தான் ஓவர்சியராகவும் அவர் செயல்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனை நாம் புரிந்து கொள்கிறதற்கு நம் இன்றைக்கு பிஷப்புகள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். பிஷப் என்பதற்கான கிரேக்க சொல் எபிஸ்கோபோஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. எபிஸ்கோபோஸ் இந்த சொல் தமிழில் கண்காணி என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பிலிப்பியர் 1:1, 1 தீமோத்தி இந்த 3:2, தீத்து 1:7, 1 பேதுரு 2:25 இந்த பிஷப் அல்லது கண்காணி அல்லது மெய்ப்பர் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எல்டர் என்பதற்கான கிரேக்க சொல் பிரஸ்புடோரோஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இதை மூப்பர்கள் என்று தமிழிலே மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் 20:17 சபையின் மூப்பரை வரவழைத்து அவர்களைத்தான் கண்காணிகளாக சபையின் மேய்ப்பராக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேய்ப்பன், பாஸ்டர் என்ற சொல், அதாவது அது கிரேக்க மொழியிலே போய்மன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அவர்கள்தான் மேய்த்து என்கிற ஒரு வினைச்சொல்லாக அது அங்கே வருகிறது. அவர்கள் கண்காணிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அப்போஸ்தலர் 20:28 நாம் பார்க்கிறோம். ஆகவே பிஷப், ஓவர்சியர் இரண்டிற்கும் இணையான ஒரு சொல்லத்தான் இங்கே பவுல் கண்காணியானவன் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களிலே ஒரு சபையில் அநேக பிஷப்புகள் காணப்பட்டார்கள், அநேக ஓவர்சியர்கள் காணப்பட்டார்கள், அநேக மேய்ப்பர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பல சபைகளை சேர்ந்த ஒரு ஸ்தாபனத்திற்கு தான் ஒரு பிஷப் கொடுக்கப்படுகிறார், ஒரு கண்காணி கொடுக்கப்படுகிறார், அல்லது ஒரு ஓவர்சியர் கொடுக்கப்படுகிறார். இது அடிப்படையில் கொஞ்சம் பழைய ஆதி நாட்கள் சபையோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் தவறான ஒரு காரியமாக வேதத்தின்படி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அடிப்படையில் இதில் ஒரு சின்ன தவறுகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து டீக்கர்கள், அதாவது உதவிக்காரர்கள், டயகோனோஸ் என்று சொல்லி கிரேக்க மொழியில் இது அழைக்கப்படுகிறது. அதைத்தான் தமிழிலே உதவிக்காரர்கள் என்று இங்கே மொழிபெயர்த்திருக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் ஸ்தேவானைப் போல ஸ்தேவானோடு கூட சேர்ந்த அந்த பிலிப்பு மற்ற ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் சிறந்த டீக்கன்களாக, அதாவது உதவி செய்கிறவர்களாக, உற்சாகமான பணி செய்கிறவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இவர்களுடைய தகுதியைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். மனிதர்கள் மத்தியில் எந்தவித குற்றமும் விரல் நீட்டி சொல்லப்படாதவனாகத்தான் ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு கண்காணியானவன் அல்லது ஒரு பிஷப் அல்லது ஒரு ஓவர்சியர் அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரே மனைவியை உடைய புருஷன். ஆதியிலே தேவன் ஆதாமுக்கு ஏற்ற ஏவாள் என்கிற ஒரே ஒரு துணையைத்தான் உண்டாக்கி வைத்தார். இங்கே ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையை நடத்துகிறவன் 2-3 மனைவிகளை அவன்
திருமணம் செய்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை. ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் போதிக்கிறதுல தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அத்தனை ஜாக்கிரதை உள்ளவனாக, தெளிந்த புத்தி உள்ளவனாக, யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எத்தனை இடர்பாடுகள் வந்த மத்தியிலும் தெளிவாக போதித்தாரோ அதே போல போதக சமர்த்தனம் அவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். எத்தனை கேள்வி கேட்டு மடக்க வந்த போதிலும் கூட உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதில் தேறினவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது. வீட்டில் சண்டை போட்டு அடிக்கிறவனாக, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல், அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு ஊழியம் செய்கிறவர்களா, வீடு வீடாக மாதம் போய் நின்று கை நீட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பொறுமை உள்ளவனாக இருக்கணும். சண்டை பண்ணாதவனா, பண ஆசை இல்லாதவனாக இருக்கணும். நிறையா ஊழியங்களுக்கு அழைச்சா இவ்வளவு காணிக்க தருவேன், அவ்வளவு காணிக்க தருவேன், அவ்வளவு தந்தால் தான் வருவேன். இந்த பண ஆசைகள் சுத்தமாக ஒரு சபையின் தலைவர்களுக்கு அல்லது பிஷப் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு அல்லது ஓவர்சியர் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த தெரிந்தவர்களாக இருக்கணும். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஒரு ஏலியை போல, ஏலி அங்கே ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்தபொழுது அவனுடைய குமாரர்கள் செய்த அக்கிரமத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அத்தனையாய் ஆலயத்திற்கு வந்த பெண்களோடு கூட அவர்கள் பண்ணின காரியங்கள், பலிகளின் காரியத்தில் அவர்கள் செலுத்தின காரியங்கள், இவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு சபையினுடைய கண்காணியாக, பொறுப்பாக, பிஷப்பாக, பாஸ்டராக, ஓவர்சியராக இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் பரிசுத்த பாதையில் நல்ல ஒழுக்கத்தில் நடத்தக்கூடியவங்களாக அவர்கள் இருக்கணும். அவங்க தான் அந்த பொறுப்பை எடுக்கணும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினைகளை விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன், நூதன சீஷன் என்றால் புதிதாக விசுவாசம் கொண்டவனாக, அதாவது புதிய விசுவாசம்னு ஒன்று நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி போதிக்கிறவனாக அவன் இருக்கக்கூடாது. ஆதி விசுவாசிகள், ஆதி அப்போஸ்தலர்கள் போதித்த போதனைகளை அவன் போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் இல்லாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அதே தகுதியை தான் அந்த மாதிரி உதவிக்காரர்களும் இருநாக்கு உள்ளவனாக இருக்கக்கூடாது. வெளியே ஒன்று வச்சுட்டு உள்ள ஒன்று பேசுகிறது, ஒரு ஆள்கிட்ட ஒன்று பேசுகிறது, இன்னொருத்தட்ட பேசுகிறது, அவர் அப்படி செஞ்சாருங்க இப்படி செஞ்சாருங்கிற குறை சொல்லுகிற அந்த காரியங்கள் இருநாக்கு இருக்கக்கூடாது. மதுபான பிரியராய் அவரும் இருக்கக்கூடாது. அவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்யக்கூடாது. நல்ல ஒழுக்க உள்ளவங்களா, விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். பொறுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ அவங்கள குறித்து நல்லா விசாரிச்சிரு. குற்றம் படாதவர்களாக இருந்தான்னா அவங்கள ஊழியத்துக்கு அழைச்சி அவங்கள உதவிக்காரராக வச்சிரு. அதே போல் ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவங்க, அவதூறு பண்ணாதவங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்கள் எல்லாரையும் அவர்களை உதவிக்காரராக நீ சேர்த்து கொள்ளலாம். சபையின் பொறுப்பில் அவர்களும் டீக்கன், அதாவது உதவிக்காரிகளும் இருக்கலாம், உதவிக்காரர்களும் இருக்கலாம் என்று பவுல் பேசுகிறார். மேலும் அவர்களும் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளை, சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியமும் அடைவார்கள். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன், தாமதிப்பேனே ஆனில். தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை அதுதான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நீ அறியும்படிக்கு நான் இவைகளை சொல்கிறேன். நான் நேரில் வந்து சொல்லலை, கடிதத்தின் மூலமாக இந்த சபையின் ஒழுங்குகளை சரிபடுத்து என்று சொல்லுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக இருக்குது. அது ஒரு சங்கம் அல்ல, அது ஒரு உயிருள்ள சபை. காலத்தின் போக்கில் உலகத்தின் அமைப்பாக சபை மாறிவிடக்கூடாது. அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமா சபை இருக்கணும். அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார்.
தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம் இதுதான்ப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தின் அத்தனை மக்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் பரமேறினார். பிதாவின் வலது பாரிசத்திலே இன்றைக்கும் வீற்றிருந்து அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக, பரிந்து பேசுகிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி, ஆகவே இந்த சத்தியங்களை இறுக பிடித்து கொண்டு, இந்த அடிப்படை சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை கைகளில் வைத்து கொண்டு, உன் இருதயத்தில் பதித்து கொண்டு சபையின் ஒழுங்குகளை நீ சரிபடுத்து என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இவைகள் தான் அடிப்படையான சபையின் பொறுப்புகள். இதை சரியாக செய்கின்ற சபைகளில் தேவனுடைய சித்தம் அவர்கள் செய்கிறபடினாலே தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும். அப்படிப்பட்ட கிருபைகள் சபைகளுக்கு உண்டாவதாக. ஆமென்.